Hello Delphi College viewers. இந்த வீடியோல லூவாஸ் லாலா லஜபதி ராய் யுனிவர்சிட்டியோட BVSc கோர்ஸ்க்கான பேச்சுலர் ஆஃப் வெட்டனரி சயின்ஸ் இந்த கோர்ஸ்க்கான கவுன்சிலிங்கோட ஆன்லைன் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், காலேஜ் டீட்டெயில், கோர்ஸ் டீட்டெயில் இதெல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். luwas.edu.in அப்படின்னு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணதும் நமக்கு அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் நமக்கு மேலே அட்மிஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்மிஷன்ஸை கிளிக் பண்ணணும். அடுத்ததாக அட்மிஷன் 24-25 நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் BVSc கோர்ஸ்க்கான அட்மிஷன் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அப்ளை ஃபார் அட்மிஷன் BVSc அப்படின்னு சொல்லி கிளிக் ஹியர் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த கிளிக் ஹியரை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்ததாக ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு நமக்கு ஒரு பாக்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் செலக்ட் டிகிரின்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 4 ட்ராப் டவுன் வரும். இதில் BVSc AH ப்ரோக்ராமை சூஸ் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்து உள்ளே வந்ததும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணணும். இந்த ஆப்ஷனில் 2 ட்ராப் டவுன் தான் கொடுத்துருக்காங்க. ஹரியானா, அதர் ஸ்டேட். நம்ம அதர் ஸ்டேட்டை கிளிக் பண்ணணும். தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்காம அதர் ஸ்டேட்டுன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் அதர் ஸ்டேட்டை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நமக்கு மொத்தமே 5 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க, ஆதார் கார்டு நம்பர், சர்நேமில் உங்களோட இனிஷியல் போட்டுக்கோங்க, மதர் நேம், ஜெண்டரை சூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்ட், அட்ரஸ் இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் நம்ம முன்னாடி ஸ்டெப்பில் ஃபில் பண்ண இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவுட் ஆஃப் ஃபில் ஆகி வந்திருக்கும். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்க ஒரு மொபைல் நம்பரை என்ட்ரி பண்ணிக்கோங்க. சைடில் ஜென்ரேட் OTP கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்ததாக தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு நம்மளோட ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இதை கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக கிளிக் ஹியர் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்ததாக நம்ம மறுபடியும் ஃபில் பண்ண அதே பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களோட நேஷ்னாலிட்டியை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாதரோட ஆக்குபேஷன் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் அண்ட் ஃபோட்டோ இன்ஃபர்மேஷன். இந்த ஸ்டெப்பில் உங்களோட அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸாக இருந்தால் சேமஸ் கரஸ்பாண்டன்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. கீழே உங்களோட ஃபோட்டோவையும் சிக்னேச்சரையும் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுங்க. தேர்ட் ஸ்டெப்பில் நம்மளோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண போகிறோம். இதில் செகண்டரி ஸ்கூல் மார்க்ஸ் டீட்டெயில், நம்மளோட 10th டீட்டெயில்ஸ் தான் ஃபில் பண்ண போகிறோம். பாசிங் இயர், பாசிங் மந்த், உங்களோட ஸ்கூல் நேம் என்னென்னு ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா போர்டு, CBSCயாக இருந்தால் CBSC சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அதர் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்டைன்ட் மார்க், இந்த மார்க் டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா மார்க்ஸை விட CGPA இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் மார்க்கை ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சீனியர் செகண்டரி ஸ்கூல் மார்க் டீட்டெயில். இதில் நம்மளோட 12th டீட்டெயில்ஸை தான் ஃபில் பண்ண போகிறோம். உங்களோட ஸ்கூல் நேம் என்ன, எக்ஸாம் ஸ்ட்ரீம் அதாவது பயாலஜி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டஸ், பாசிங் இயர் என்னன்னு ஃபில் பண்ணிக்கோங்க. சென்டர் கோட், ஸ்கூல் கோட் ஃபில் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக போர்டு, உங்களோட போர்டு என்ன, CBSCயாக இருந்தால் CBSC சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்டேட் போர்டு, அதர் போர்டாக இருந்தால் நீங்கள் அந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மார்க்ஸை ஃபில் பண்ணும்போது மார்க்ஸை விட CGPA இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் உங்களோட மார்க்கை என்ட்ரி போட்டுக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஜெக்ட்ஸ் கொடுத்துட்டு மேக்ஸிமம் மார்க்கும் அப்டைன்டு மார்க்கும் கொடுத்துருப்பாங்க. இதை என்ட்ரி போட்டிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜ் ஃபார்மேட்டில் கால்குலேட் ஆகி வந்துடும். அடுத்ததாக கீழே கிரிமினல் கேஸ் ஏதாவது இருக்கா அந்த மாதிரி ஒரு 2 கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் SR நோ சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் UGயோட 2024ஓட டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. நீட் ரோல் நம்பர் என்ன, அப்டைன்டு மார்க், ரேங்க், அப்ளிகேஷன் நம்பர் இந்த மாதிரியான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். இந்த ஸ்டெப்பில் நம்மளோட 10th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th மார்க் ஷீட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரே ஒரு டாக்குமெண்ட்டை தான் அப்லோட் பண்ண முடியும். அதனால் செகண்டில் வந்து நீங்கள் 12th மார்க் ஷீட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீட் UGயோட ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ணணும். இது 3மே அப்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டெப் நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங். இந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு நமக்கு 5 காலேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களோட ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் காலேஜை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட், தேர்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஃபைனல் சப்மிஷன் வந்துட்டோம். 5th ஸ்டெப். இதில் நமக்கு ஒரு 4 இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் டிக் கொடுத்து சப்மிட் டு பே கொடுத்துக்கோங்க.
கடைசியாக பேமெண்ட் ப்ராசஸ். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டோட்டல் ஃபீ 2800 ரூபா. சைடில் பே நோ கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த அமௌண்ட்டை பே பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் ஆகிடும். இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் டெமோ வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். இதே மாதிரியான எஜுகேஷன் ரிலேட்டடான லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுறதுக்கு சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் அகாடமிக் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.